டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? ஏசாயா 52:1-2 எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தெரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தானும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தையே, உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. இந்த வார்த்தைகள் சிறையிருப்பில் பாபிலோன் தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களுக்கு, அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது போல இருக்கிறது. ஆனால் அது அவர்களுக்கு மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து இயேசுவை தங்களுடைய சொந்த தெய்வமாக தொழுது கொண்டிருக்கூடிய, வணங்கி கொண்டிருக்கூடிய எல்லாருக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அவர்கள் கழுத்தில் உள்ள நோகங்களை முறிக்கும்படியாக ஆலோசனை கொடுக்கிறார். அவர்களுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாகவும் அவர் சொல்லுகிறார். அவர்களுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து, விக்கிராதனை, விபச்சாரங்கள், பொருளாசியான காரியங்களிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்படியாக இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இது இந்த இஸ்ரேல் மக்களுக்கும் யூத மக்களுக்கும் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஏசாயா 52:10 எல்லா ஜாதியின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகள் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பை நமக்கு கொடுக்க வாஞ்சியாக இருக்கிறார். அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம வாஞ்சியோடு அவர்கிட்ட போகிறோம். நம்முடைய வியாதியிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார், நம்முடைய சாபத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறார், நம்முடைய வறுமையிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார், எல்லாவற்றும் மேலாக நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். இந்த ரட்சிப்பு எவ்வளோ ஒரு ஆச்சரியமானது, அது வெளியேறப்பட்டது. ஏசாயா 52:12 நீங்கள் தீவித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடிப்போகிறவர்கள் போல ஓடிப்போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராக இருப்பார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். நமக்கு முன்பாக சென்று வாழவில்லை, செவியாக்குகிறார். நமக்கு பின்பாகவும் அவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ரட்சிப்பு நம்மை எல்லா விதத்திலும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய ரட்சிப்பு நம்மை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் எல்லா விதமான ரட்சிப்பினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்படும் போது அது எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அது நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா 53:11 அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகி நீதிபரர் தம்மை பற்றி அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். நாம் ஆண்டவரை அந்து கொள்ளும்போது தனிப்பட்ட முறையில் பரிசுத்த பவுல் சொல்வது போல, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் ஒப்பு என்று விட்டு நஷ்டமாக எண்ணுகிறேன் என்பதாக சொல்வது போல, நாம் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரை நாம் தேடி அவரை அறிந்து கொள்ளும்போது அது நம்ம நீதிமான்களாக ஆகப்படுகிறது. நம்ம எல்லாவற்றையும் விட ஆண்டவரை முதன்மையாக நாம் தேடும்போது அவருடைய இரத்தம் நம்மை நீதிமான்களாக மாற்றக்கூடியது. அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறது.